Hi friends, vanakkam, welcome back to the channel Beaudefining. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு get ready with meங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆக போறேன். இந்த லுக்கை வந்து லாவெண்டர் லுக்னே வந்து சொல்லலாம். ஸோ ஏன் லாவெண்டர் லுக் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸுக்காகவே இந்த லுக்கை வந்து சொல்லுவேன். ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாமி டிசைனர்ஸில் இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கினேன். அரௌண்ட் 800 to 1000 இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லுக் வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலரில் வந்து போட்டிருக்கேன். பேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபாலோட் பை ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு நான் அதை வந்து லிங்காகவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐ லுக்னால பேஸ் வந்து ஃப்ளாலஸாக வந்து உக்காந்துருச்சு. முன்னெல்லாம் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ஐ லுக் வந்து பண்ணுறது வந்து எனக்கு நான் பண்ணிக்கிறது வந்து எப்போவுமே டவுட்ஃபுல் தான். நார்மலாக தான் வச்சுப்பேன். ஐயோ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுமோ அப்படின்னு மாதிரி நானே நினைப்பேன். அதுவும் மேக்கப் போட்டுட்டு பார்ட்டிக்கெல்லாம் போகிறது வந்து ரொம்பவே ரேர், ஓகேங்களா? அதாவது டிஃப்ரெண்ட் ஐ லுக்ஸ் போட்டுட்டு பார்ட்டிக்கு போகிறது ரொம்ப ரேர். ஆனால் இப்போ வந்து யதார்த்தமாக எல்லாருமே வந்து நார்மலான ஒரு மேக்கப் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ இப்போ நாம் இந்த மாதிரி போகும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து லைக் காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எப்படி பண்ணீங்க இந்த லுக்கு, ஐ லுக் எப்படி பண்ணீங்க, நான் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன், நல்லா வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ், நம்ம வீடியோஸை பார்த்து நிறைய பேர் வந்து மேக்கப்குள்ளார இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸே வந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த லுக்கை ட்ரை பண்ணப்பேன், அந்த லுக்கை ட்ரை பண்ணப்பேன், ரொம்ப நல்லா இருந்தது, நீ சொன்ன ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த லாவெண்டர் ஐ லுக்கு தான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் பேஸ்க்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்கின் ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணும். ஒரு டிப்பு நான் வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். ஸ்கின் வந்து அதாவது மாய்ஸ்டாக ஹைட்ரேட்டடாக நல்ல ஈரப்பத தன்மையோடு இருந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட் நீங்கள் லேயர் பண்ணும் போது உங்கள் பேஸ் வந்து ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், ஓகேங்களா? இது நான் என்னோட ப்ரொஃபஷனல் ப்ரைடல் மாஸ்டர் கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து சொல்கிற ஒரு டிப் ஆக்சுவலாக இது. அண்ட் நான் வந்து நம்மளோட வீடியோஸ்லேயும் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்னோட ஸ்டுடியோவில் வந்து கற்றுக்கலாம். நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். 1-on-1 செஷன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. குரூப் கிளாஸஸும் வந்து இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் என்னோட இன்ஸ்டா பேஜில். பட் இல்லை என்னால் வர முடியல, எனக்கு குழந்தை இருக்குது, நகர முடியாது, வீட்டில் தூரத்தில் இருக்கோம் அப்படின்லாம் இருக்கிறவங்க நம்மளோட வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா வீடியோஸ்லேயும் 1 or 2 டிப் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்தது ப்ரைமருக்கு வந்து பருஷ் அப்படின்னு ஒரு பிராண்டில் சில்க் பிளர் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணேன். கொஞ்சம் தாராளமாக எடுத்து அப்ளை பண்ணேன். என் ஸ்கின்னே பாருங்கள் அப்படி தகன்னு ஆயிடுச்சு பிங்க் கலரில். அதுக்கப்புறமேட் கலர் கரெக்ஷன் வந்து என்னோட டார்க் சர்க்கிள்ஸும் லைட்டாக பிம்பிள் மார்க் இருந்தது, அதுக்கு மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சமாக டேன் இருந்தது, அதையும் வந்து கவர் பண்ணியாச்சு. Too Facedோட ஃபவுண்டேஷன் Born This Way ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆச்சு. பாருங்கள், நான் எந்த ஒரு ஹார்ட்ஷிப்ஸும் போடாமல் அழகாக நீட்டாக வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயம். ஸோ அப்படியே பிளெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு லைக் கான்டோர்லாம் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து இன்னும் சிசில்டாக காமிக்கிறது, கான்டோர், ப்ளஷ் அதெல்லாம் அப்படியே ஒன்று டாப் அப் பண்ணிட்டு போயிடுறேன். மீன்வைல் வந்து இந்த விஷயத்த நான் வந்து சொல்லணும், இந்த பவர் ஆஃப் மேக்கப் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இப்போ அந்த காலத்துலலாம் வந்து மேக்கப் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரேர். ஜஸ்ட் ஒரு காஜல், கண்மை அந்த மாதிரி தான் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஒரு கிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கேர்ள்ஸ் கிட்டேயும் வந்து ஒரு கிட் இருக்கும். ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும், ஒரு காம்பேக்ட் பவுடர் இருக்கும், காஜல், மஸ்காரா, லைக் ஏதாச்சும் ஒரு ஐஷேடோ பேலட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப வந்து நம்ம மாறி இருக்கோம். அண்ட் எவ்ரிபடி லைக் விஷ் டு கெட் ரெடி, ஓகேங்களா? ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிறனால நம்மளோட லுக் நல்லா வரணும், இல்லை ஸ்கின்னை வந்து கிளியராக காமிச்சிக்கணும், ஸ்கின்னில் இருக்க டல்னஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ நிறையா நைட் ஷிஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ணுக்கு கீழே நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்னால அவங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது பிக்மெண்டேஷன், இல்லைன்னா வந்து பிளாக் மார்க்ஸ், பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான் மேக்கப்னு ஒரு விஷயமே வந்துச்சு. ஸோ மேக்கப் பண்ணுறனால சொசைட்டியில் போகும்போது ஒரு அளவுக்கு நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா யாராச்சும் வந்து நம்மளை அங்கேருந்து இப்படி கை காட்டி உன் முகம் வந்து இத்தனை பிம்பிள்ஸ் இருக்குது, எதையாச்சும் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல
அவங்க நம்மக்கிட்ட நம்ம தனியாக இருந்து சொல்லும் போது பிரச்சனை இருக்காதுங்க. ஒரு 10 பேர் இருக்கும் போதும் முன்னாடி டேமேஜ் பண்ணுவாங்க பாருங்களேன், அதுதான் வந்து மரண வலியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்படியே பரவிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் போனேன் அந்த ஃபங்க்ஷனில், அந்த பொண்ணோட அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ பேடாக இருந்தது, இப்படி இருந்தது. அதுக்கு பெட்டர் நம்ம வந்து அந்த பப்ளிக் இடத்துல வந்து யூ ஆர் வெரி சூப்பர் கான்ஃபிடென்ட், go with your bare skin. Hats off to you all. அதை தான் நான் வந்து சொல்லுவேன். பட் சம்டைம்ஸ் வந்து we have to hide it. எனக்கு வந்து இது பிடிக்கல, நான் வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியணும் அதுன்னு நினைக்கும் போது டெஃபினெட்லி கோ ஃபார் அ மேக்கப். டோன்ட் ஹைட். ஒரு மாதிரி வருத்தப்படாதீங்க, அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன். ஐ லுக்கை பற்றி சொல்லவே இல்லை. ஜஸ்ட் ஒரு பர்பிள் டோனில் இருக்கிற ஒரு ஐ ஷேடோ எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் ஷிம்மரில் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு பர்பிள் டோனில் மிக்ஸ் ஆன ஒரு ஷிம்மர் எடுத்து இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் அ விங் லைனர், அவ்வளோதான். ஸோ கலர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது இட் பிரிங்ஸ் பியூட்டி, adds beauty to the face. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேக்கப் லுக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து கற்றுக்கணுன்னாலும் என்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கலாம். கீழே காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்பெஷல் டேஸ் அன்றைக்கி ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, பிக் டேவாக இருந்தாலும் சரி, வெட்டிங்காக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாருக்காக இருந்தாலுமே இந்த மாதிரி மேக்கப் அவங்களுக்கு பண்ணணும் இருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்னோட மேக்கப் மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்னை வந்து அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணலாம். அண்ட் வீல் ஹேவ் த பெஸ்ட் ஆஃப் த டிஸ்கவுண்ட்ஸ் ஃபார் தெம். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாட்டா, bye.